ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நாங்கள் எங்கள் வீட்டை ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இது வந்து அந்த சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோஸ். என் பசங்க பாருங்கள், செவுத்துல நல்லா டிராயிங் பண்ணி வீட்டையே ஒரு வழி பண்ணி வச்சிட்டானுங்க. நியூ இயர்க்கு முன்னாடியே நாங்கள் ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அதுக்கு இப்போ தான் டைம் கிடைச்சிது. அதனால இந்த பழைய வீட்டை வந்துட்டு நாங்கள் பெயிண்ட் அடித்து கொஞ்சம் புதுசாக மாற்றிருக்கோம். இதெல்லாம் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தது. வீடே பார்க்க ஒரு நல்ல லுக்கே இல்லாமல் இருந்துச்சு. அதுவும் கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்தது, ஏதாவது ஒரு சேஞ்சு பண்ணணுன்ட்டு. இப்போ பெயிண்ட் அடித்ததுக்கப்புறம் வீட்டை பாருங்கள். இன்னும் வெளியே அடிக்கலை, ஏன்னா பக்கத்தில் அக்கா வீட்டுக்கோ பெயிண்ட் அடிக்கணும். அவங்க அடித்து முடித்ததும் வெளியும் பெயிண்ட் அடிக்கணும். அதனால் வெளியே அப்படியே விட்டு வச்சிட்டோம். இப்போ உள்ள வந்து பிங்க் கலர் தான் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஃபுல்லாக பெயிண்ட் அடித்து முடித்தாச்சு. அப்படியே சின்னதாக சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா சமைக்க ஆரம்பிக்கலான்ட்டு ஒரு சின்ன பூஜை போட்டேன். நான் பால் மட்டும் காய்ச்சி சாமிக்கு படைச்சிட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டோம். இப்போ தான் பார்க்கவே நல்லா லுக்காக இருக்குது வீடு. இப்போது ஹாலில் மட்டும் கொஞ்சம் இருந்த திங்ஸை மட்டும் அங்கங்கே வச்சு அரேஞ்ச் பண்ணிட்டோம். என் பசங்க அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருந்தாங்க வீடியோ எடுத்துகிட்டு இருந்தப்போ. இதுவும் பெருசாக பண்ணலை. ஏற்கனவே இந்த வீட்டில் 3 வருஷமாக இருக்கிறோம். அதனால் சும்மா பால் மட்டும் காய்ச்சி சாமிக்கு படைச்சிட்டு எல்லாமே எடுத்து வச்சாச்சு. இது பெட்ரூம் எல்லாமே வாரி போட்டு வச்சுருக்கோம். இன்னும் பெட்ரூமை க்ளீன் பண்ணலை. அதுக்கப்புறம் பாத்ரூம்க்கு முன்னாடி ட்ரெஸ்ஸிங் ரூமு எல்லாமே குமிச்சு போட்டு வச்சுருக்கோம். இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு எனக்கு 2 days 3 days கூட ஆகும் போல். அதுக்கப்புறம் அக்காவுக்கு ஸ்வீட் ஏதாவது செஞ்சு கொடுக்கலான்ட்டு ஒரு பிளான் பண்ணோம். அங்கே பலாப்பழம் உரிச்சிட்டு இருந்தாங்க, பலாப்பழம் கொடுத்தாங்க. அதை வச்சு ஒரு சின்னதாக ஹல்வா செஞ்சு இதாங்க்கா ஸ்வீட்டுன்னு போய் கொடுத்தாச்சு. இது நம்ம வீட்டில் ரோஸ் பூத்து இருந்ததுங்க. எல்லோ கலர் ரோஸும் அப்புறம் ரெட்டு வித் எல்லோ டபுள் கலர் ரோஸும் பூத்திருந்தது. பார்க்கவே அழகாக இருந்துச்சு. அது உங்களுக்கு காட்டலான்ட்டு அது ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பெட்ரூமை வந்துட்டு ஒரு வழியாக க்ளீன் பண்ணிட்டேன். பெட்டு மட்டும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அடுத்து என்னோடய மிஷின் பக்கம் போகணும். அங்கே இருக்க திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சேன். எல்லா பாக்ஸ் எல்லாம் துடைச்சி எல்லாத்தையும் வெளியே எடுத்துட்டு மறுபடியும் அடுக்கினேன். அப்பயும் ஒரு பாக்ஸ் மட்டும் பத்தலை, ஹைட்டுக்கு எட்டலை. அதில் என்னோடய கட்டிங் பண்ணியிருந்த 2 டாப்பு ஒரு ஃப்ராக் துணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் கீழே எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டுங்க. ஒரு பாக்ஸில் த்ரெட்டு, இன்னொரு பாக்ஸில் அது என்னோடய சிஸ்ஸரு, எம்ப்ராய்டிங் பண்ணுற திங்ஸ்லாம் வச்சுருந்தேன். அடுத்ததில் ரெகுலராக யூஸ் பண்ணுற த்ரெட்டு, அப்புறம் இந்த ஸ்டோன் ஊசி பாக்ஸ் அதெல்லாம் ஒரு இதில் வச்சுருந்தேன். இதில் வந்து ஜிப்பு, கம்மு, மணி ஊசிங்க இப்போதைக்கு க்ளீன் பண்ணி அப்படியே அடுக்கி வச்சுருக்கேங்க. இன்னும் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்த லேஸ் எல்லாம் எதுவும் செட் பண்ணாமல் இருக்குது. இதெல்லாம் நான் பழைய லேஸு. இது அந்த ரேக்கில் அப்படியே அடுக்கி வச்சுருக்கேன். மிஷின்லாம் க்ளீன் பண்ணி துடைச்சி வச்சாச்சு. இனிமேல் நம்ம தைக்க தான் ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு துணி பசங்க வந்துட்டு கட் பண்ணவே விட மாட்டாங்க. நைட்டு மட்டும்தான் என்னால் கட் பண்ண முடியும். அதுக்காகவே ஒரு டேபிள் ரெடி பண்ணிட்டோம், செவத்தோடு ஒட்டி இருக்கிற மாதிரி. கட் பண்ணுறப்போ தைக்கிறப்போ மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபோல்டு பண்ணி விட்டுட்டா செவத்தோடு போயிட்டு ஒட்டிக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.